எங்கள் தேவனின் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வைத்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வைத்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என் சொந்தமணி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தில் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தில் என்றும் ஜெயமெடுப்போம். ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஜெப புஸ்தகம் கையில் இருக்கிறவங்க 76வது பக்கம், 2வது ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னதாவது: ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை தான் வெறுத்து அவன் தன்னையே தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும்
மகிமை உண்டாவதாக. ஆமேன். மூவொரு கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசானா. யாருக்கும் படிக்க தெரியாதா? பக்கம் 79. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசானா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். முழங்கால் படியிட்டு அமர்ந்து நம்முடைய குற்றம் குறைகளை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தபசு காலத்தில் இன்று 4வது ஞாயிறு. ஆண்டவர் தாமே நம்முடைய குற்றம் குறைகளை முழுதுமாக மன்னித்து அவருடைய அரவணைப்பிற்குள்ளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்றாடுவோம். நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கை செய்வோம். ஜெப புஸ்தகத்தில் 81ஆம் பக்கத்தில் அடியில் உள்ள பாவ அறிக்கை ஜெபம் நான் சொல்ல எனக்கு பிறகு நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் வழங்கக்கூடிய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். துதி பாடல்களோடு தொடர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோகமாக இருக்கிறீங்கம்மா, சந்தோஷமாக இருங்க ஆண்டவர் சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ நாங்கள் இப்போ ஆராதனை இயேசுவுக்கே. ஸோ we came to worship Jesus Christ Almighty God. Okay, let us worship him. நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன். So let us, இது பாடம், not only singing. Okay, what we have to do, we have to put it into practice. So let us try for this week. Lord, நீ என்ன சொன்னால் நான் செய்கிறேன். So I would do whatever you say. So God wants us to be pure in his presence, holy in his presence. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ, ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶುದ್ಧಿಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಸೊ ನಾವು ಶುದ್ಧಿಪಡಿಸ್ಕೊಂಡು ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ನೀ ಸೊನ್னால் போதும் செய்வேன் பாடலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக நாம் பாடலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டம். We worship you, Lord God Almighty. Thank you, Jesus. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியறி நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியறி நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்து அற்புத பாடுகள், எனக்கு உண்மை செல்வதால் எனக்கு கவலை, காற்றும் கடலையும் அழைத்திட்ட உம் அற்புத பாதங்கள், எந்த துணையாக நிற்பதால் எனக்கு கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காத்த நேசருண்டு பயமே இல்லை. பாரம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதை காக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. ஆராதனை இயேசுவுக்கே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பே,
உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ಎಲ್ಲರೂ ஹalleluya. ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ. ನಮ್ಮ ಹೃದಯಾಂತರಾಳದಿಂದ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಆರಾಧನೆ ಯೇಸುವುಕ್ಕೆ. ಹalleluya. ಆರಾಧನೆ We worship you Jesus. ಆರಾಧನೆ ಯೇಸುವುಕ್ಕೆ. ಎಲ್ಲರೂ hallelujah. ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ. ಆರಾಧನೆ ಯೇಸುವುಕ್ಕೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವುಕ್ಕೆ. ಆಮಾಂಡವರೇ, we worship you Lord Jesus. We glorify your name. Hallelujah. We give all glory and honor to you Lord. ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಪ್ಪ. ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ಭಯವಿರುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಭಯವನ್ನು ದೂರ ಮಾಡುವಂತ ಯೇಸು ನೀನಾಗಿದೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಕಲವರಿಯುವುದಾದ್ರೆ ಕಲವರನ್ನು ದೂರ ಮಾಡುವಂತ ದೇವರೇನಾಗಿದಪ್ಪ. ಏಸಪ್ಪ, ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಭಯ ನಮ್ಮಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವಂತದಾಗಿದೆ. ಹಾಲೆಲೂಯಾ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ಕ್ರಿಸ್ತನೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಅಪ್ಪ, ನೀವೇ ನನ್ನ ಆಶ್ರಯವು, ನೀವೇ ನಮ್ಮ ದುರ್ಗವು, ನೀವೇ ನಮ್ಮ ಕೋಟೆಯಾಗಿದ್ದ ಹಾಗೆ ನಿನಗೆ ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಾವು ಸೇರಿ ಬಂದಿರುವಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಭಯದಿಂದ, ಕಳವಳದಿಂದ, ಕಣ್ಣೀರದಿಂದ ಇಲ್ಲಿರುವುದಾದರೆ ಅಪ್ಪ, ನಾವು ನಿನ್ನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆರಾಧನೆ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ, ಬಿಡುದಲೈ ತಾರು ಮಾಂಡವರೇ, ಬಿಡುದಲೈ ತಾರು ಮಾಂಡವರೇ. ಹಾಲೆಲೂಯಾ. ವಿ ವರ್ಷಿಪ್. ದೇವರೇ ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರೂ ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರೂ ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಿ. ಕನ್ನಡ ಹಾಡು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ಚಪ್ಪಲು ಬಾರಿಸುತ್ತಾ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ವಿ ವರ್ಷಿಪ್ ಯು ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುವನು, ತಂಪಾದ ಬುಕ್ಕೆಯಿಂದ ದಾಹವ ತಣಿಸುವನು. ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುವನು, ತಂಪಾದ ಬುಕ್ಕೆಯಿಂದ ದಾಹವ ತಣಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು, ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು, ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು. ದೇವರು ನನಗೆ ಹೌದು ಸ್ವಾಮಿ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ
ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡಗಲು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ವೈರಿಗಳೆದುರಲ್ಲಿ ಔತಣ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ ಶಿರದಲ್ಲಿ ತೈಲವ ಹಚ್ಚಿಸುವನು. ವೈರಿಗಳೆದುರಲ್ಲಿ ಔತಣ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ ಶಿರದಲ್ಲಿ ತೈಲವ ಹಚ್ಚಿಸುವನು. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭ ನೀಡುವನು, ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಕೃಪೆಯ ತೋರುವನು, ಕೃಪೆಯ ತೋರುವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡಗಲು ಮುಳುಗಿರಲು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡಗಲು ಮುಳುಗಿರಲು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ದೇವರು ನಮಗೆ ಆಶ್ರಯವಾಗಿರುವಾಗ, ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವಾಗ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಕದಲಿದರು, ಈ ಭೂಮಿ ನಾಶವಾಗಿ ಹೋದ್ರು ನನಗೆ ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಯಾಕಂತಂದ್ರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಆಶ್ರಯ, ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದುರ್ಗ, ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ಕೋಟೆಯು, ಆತನೇ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಾನೆ. ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನಿತ್ಯವಾಗಿ ಆತನ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ, ಆತನ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕೆ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯ. ಸೊ ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಪನಿಪೋಲೆಂ, ಸೊ ಈ ಒಂದು ಆರಾಧನೆ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಎಲ್ಲರ ಮನಸ್ಸುಗಳನ್ನು ಹೃದಯಗಳನ್ನು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಿ, let us turn our hearts and minds, our lives to the Lord God Almighty and say this hymn, this Tamil hymn. So beautiful. Panipola peyum parisudare male maleyaga poliyum aviye 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 ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, ಒಂದು ವೇಳೆ ಹಾಡು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರುವುದಾದರೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಆರಾಧಿಸೋಣ. மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆವಿಯೇ, ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே. மேன்மை மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே, மேன்மையானவரே, மேகஸ்தம்பமே,
யுத்தங்கள் யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமலையாய் பிரவேசிக்க, பெருமலையாய் பிரவேசிக்க, உள்ளங்கை மேகமே, ஹல்லேலூயா, உள்ளங்கை மேகமே, ஆவியார் ஆவியே, ஆவியே, ஓ மழையாக பொழியும் ஆவியே, ஓ ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, எல்லாரும் சேர்ந்து ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஓ ஆவியே, பனி போலியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே. ஆமாண்டவரே, ஏசப்பா, ஹல்லேலூயா, மலையாள பொழியும் ஆமாப்பா, ஆவியே, ஆவியை ஊற்றும் ஆவியாண்டவரே, ஆவி, ஆத்மா, வாப்பா, சரீரம் முழுவதும் please come into our hearts, இறங்கி Lord. வாரும் ராஜா. Please come into our lives, Lord. Please stay with us, Lord. Let our hearts be prepared for you. Let our hearts be thrown for you. ಲಾರ್ಡ್ ಸಿಂಹಾಸನಾಸೀನನಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಾ ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನೆ ಮುಟ್ಟು ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸು ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನು ದೂರ ಮಾಡು, ನಮ್ಮ ಅನಾರೋಗ್ಯಗಳನ್ನು ದೂರ ಮಾಡು, ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡು, ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನಾಗಿ ಮಾಡು, ನಿನ್ನ ಸ್ವಾರ್ಥಿಕರನ್ನಾಗಿ ಮಾಡು, ನಿನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಪ್ಪ. ಈ ಚಿಕ್ಕ ಸಭೆ ಆಚೆ ಹೋಗಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಅನೇಕ ಆತ್ಮಗಳಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಇರುವಂತೆ ತೈತರಿಯ ಸಭೆಯಾಗಿ ಅಪ್ಪ ನಾವು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ಜೀವಿಸುವಂತೆ, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ನೆಗೆಟಿವ್, ನಮ್ಮ ನಕಾರಾತ್ಮ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ದೂರ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಇಂಪ್ಯೂರಿಟಿ ನಮ್ಮಲ್ಲಿರುವುದಾದ್ರೆ ದೂರ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಐಡಲ್ ವರ್ಷಿಪ್ ಇದ್ದು ದೂರ ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್, ಡಿಸೈಪಲ್ಶಿಪ್ ನಮ್ಮಲ್ಲಿ ದಯಪಾಲಿಸು. ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ನಿನ್ನ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು ತಂದೆ, ಮಗ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೆನ್. ಪ್ಲೀಸ್. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 28 வரை வாசிக்க கேட்போம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசேபால் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணுவோம், விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்கள் அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்தேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தபசு காலத்தில் 4வது ஞாயிறு. 4 வாரங்களாக உயிர்த்த இயேசு முதல் நூற்றாண்டு திருச்சபைகளுக்கு எழுதின செய்தி, அனுப்பி வைத்த செய்திகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஞாயிறும் தியானித்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று 4வது கடிதம், 4வது ஞாயிறு வாசித்து தியானிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்று அழைக்கப்படக்கூடிய கடைசி நூல் திருமறை புத்தகத்தில், அதில் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 29 முடிய இந்த 7 கடிதங்களில் சற்று நீளமாக உள்ளது இந்த கடிதம். முதல் ஞாயிறு எஃபேசு திருச்சபைக்கு, 2வது ஞாயிறு ஸ்மிர்னா திருச்சபைக்கு, 3வது ஞாயிறு பெர்காமம் திருச்சபைக்கு, இன்று 4வது ஞாயிறு தியாத்தீரா என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு. அடுத்து சார்திஸ், பிலதெல்பியா, லவோடிசியா ஆக மொத்தமாக 7 நிருபங்கள், கடிதங்கள் உயிர்த்த இயேசு அனுப்பி வைத்தது. அதில் இன்று 4வது கடிதம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனங்கள் 18 29 முடிய. இந்த 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தியாத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், நெருப்பு கண்கள். கண்ணில் நெருப்பை பார்க்கலாம். அப்படின்னா ரொம்ப கோபக்கார நிலையில், ரொம்ப கோபத்தில் ஆண்டவர் இந்த செய்தியை அனுப்பி வைக்கிறார். ரொம்ப கோபம். அதுக்கு அடுத்து பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம் உள்ள, வெண்கலம் சொன்னால் பாரமாக இருக்கும், தூக்கிறது கஷ்டம், அதை அசைக்க முடியாது. அதனால பாறையை போன்று உறுதியான செய்தி இது.
நான் கோபத்தில் சொல்கிறேன்னு, இது பாறையை போன்று உறுதியான செய்தி. இது யார் அப்படிப்பட்ட ஆள் சொல்கிறது? அதே 18வது வசனத்தில் தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, தேவகுமாரன், சன் ஆஃப் காட், கடவுள் சொல்வது, கடவுளுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் சொல்றது. அப்படின்னா அவர் சொல்றதுக்கு எதிர்த்து மேல் முறையீடு போறதுக்கு ஒன்றும் கிடையாது. There is no appeal for any to any higher authority. கடவுளே சொல்றார். என்ன சொல்றாரு? 19வது வசனத்தில் ஏதோ உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்றார். என்னென்ன தெரியும்? உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்கிற கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பல நல்ல காரியங்கள் சபையில் இருக்குது. என் கண்ணு ஒன்றும் குருடு கிடையாது, அதெல்லாம் பார்க்கிறேன். நான் உங்கள் சபையில் ஒரு வளர்ச்சியையும் நான் பார்க்குறேன். முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமாக நல்ல காரியங்களை நான் பார்க்கிறேன். உங்கள் சபையில் வளர்ச்சியை பார்க்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். இப்போ சபையில் வளர்ச்சி இருக்குது, உண்மைதான். அதே நேரத்தில் 20வது வசனத்தில் உங்கள் மேலே எனக்கு ஒரு குறையும் உண்டு, எனக்கு கோபமும் இருக்குது. அப்படியா? என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் உங்களுக்கு எங்கள் மேலே கோபமாக இருக்கிறதுக்கு? அதான் 20வது வசனத்தில் உங்கள் மத்தியில் ஒரு அம்மா இருக்குது, ஜெசபெல், எசேபெல். அந்த அம்மா நான் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு உள்ளாத ஆட்டம் போட்டுன்னு இருக்கிற அவங்க மத்தியில் உங்களெல்லாம் தவறான வழியில் அழைத்துட்டு போகிறாவோ, நீங்களும் அவளுக்கு இடம் கொடுக்குறீங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப கோபம் உங்கள் மேலே. அதை நான் படிக்கிறேன் பாருங்க. 20வது வசனத்தில், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசேபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபை மக்களுக்கு இல்லாத பொல்லாததெல்லாம் போதித்து தவறான வழியில் அவள் அழைத்து கொண்டு போகிறா. ஆனால் நீயும் அதை பார்த்துட்டு கண்டும் காணாதது மாதிரி இருந்துக்கிறியே, அதுதான் எனக்கு உன் மேலே கோபம். நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து கண்டும் காணாதது மாதிரி இருக்கிறிய, அதுக்கு அவ இந்த மாதிரி தவறான காரியங்களை போதித்து மக்களை தவறான வழியில் நடத்துவதற்கு நீ இடம் கொடுக்கிறிய, அதுதான் உன் மேலே எனக்கு கோபம். அவளுக்கு 11வது வசனம், மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவளுக்கு டைம் கொடுத்தேன் நான் அவள் திருந்திக்கிறதுக்கு. ஆனால் அவள் திருந்தின பாடு இல்லை. நான் ஒரே மூச்சில் எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. நேரம் கொடுத்தேன், கால அவகாசம் கொடுத்தேன். ஆனால் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. எங்கே கொடுத்துருக்குது? 21வது வசனத்தில் கொடுத்துருக்குது.
அப்போ என்ன செய்யறது? நான் என்ன செய்வேன் தெரியுமா? 23வது வசனம், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன், கொல்லவே கொல்லுவேன். அதாவது அவருடைய வழியை பின்பற்றுகின்றவங்களை சரியான பாடம் உங்களுக்கு கற்பிப்பேன். நான் சரியான பாடத்தை புகட்டுவேன். ரொம்ப கடினமான தண்டனையை அவங்க சந்திக்க முடியா வரும். அப்பொழுது நானே உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அப்போ நாடகம் போடுறது மட்டும் இல்லை, ஒவ்வொருடைய மனசுல இருக்கிறதையும் புரிந்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் செயல்படுவேன் அப்படின்றத சபையார் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க வாழ்க்கையில், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும். நல்லவங்க தீயவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி முடிவு வராது. அப்படி இருக்கிறதுனால 25வது வசனம், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் 2வது வருகை நான் திரும்பி வரும் அளவு நீங்க பிரமாணிக்கமா உறுதியா அந்த விசுவாசத்தில் இருங்க. போலி தீர்க்கதரிசிகளுடைய போதனைகளை கேட்டு தவறி போய்விடாதபடி வெண்கலத்தில் ஊன்றிருக்கக்கூடிய விசுவாசியை போன்று உறுதியாக இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா விடிவெள்ளி 28வது வசனம், விடிவெள்ளி நட்சத்திரத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு நட்சத்திர கிரீடம். அப்படின்னா தகுந்த வெகுமதியை என்கிட்ட இருந்து நீங்க பெறுவீங்க. விசுவாசத்தில் நீங்க நடத்தக்கூடிய போராட்டம், நீங்க விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வது வீண் போகாது. அதுக்கு தகுந்த கைமாறு உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. கெட்டவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், என்னப்பா அப்படின்னு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, சாமி கண் திறக்க மாட்டார் போல இருக்குதே. நல்ல ஒழுங்காக வாழ்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம பேசிக்கிறது உண்டு, நினைப்பதும் உண்டு, பேசிக்கிறதும் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, தவணை கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன் மனம் திரும்புறதுக்கு, தவறான வழியில் போகிறவங்களுக்கு. திரும்பலைன்னா கடைசியில் என்னுடைய நீதி தீர்ப்பு என்ற ஒன்று உண்டு. நாம் திரும்பி வரும் வரை நீ விசுவாசத்தில் பிரமாணிக்கமாக இரு. இப்போ உனக்கு என்னுடைய கைமாறு கண்டிப்பாக உண்டு. அப்படின்னா இன்னொருவரோட நம்ம ஒருவரை ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் கடைபிடிக்க வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டியது அவருடைய போதனைக்கு, கட்டளைக்கு மட்டுமே. உள்ளியந்தரங்களை, அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை அறியக்கூடிய தெய்வம். தகுந்த கைமாறு ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாரு.
அந்த கைமாறு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் ஒரே அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த கைமாறு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் கண்டிப்பாக கைமாறு உண்டு. அது உறுதியான ஆண்டவர். தேவகுமாரன் சொல்றாரு, வெண்கலத்தின் மீது நின்று கொண்டிருக்கின்றவர், அதாவது அசைக்க முடியாத செய்தியை சொல்லுகின்றவர், மாற்ற முடியாத செய்தியை சொல்லுகின்றவர். இது முற்றிலுமாக நம்பக்கூடிய போதனை செய்தி. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். ஜெப புஸ்தகத்தில் 88வது பக்கத்தில் உள்ளது அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் திருப்பவித்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்துருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவ நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் என்ற பாடலை நாம் பாட நம்முடைய காணிக்கைகள் சேகரிக்கப்படும். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றும் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளாய் சுகமானம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும் எனக்கு. நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிக்கும் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும் எனக்கு. நீ மாற்றும் போதும், நீ மாற்றும்
எனக்கு. உட்காரவும். தபசு காலத்தில் 4வது ஞாயிறு. இந்த ஞாயிறு குறிப்பாக ஆங்கிலிக்கன் சபையுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய திருச்சபைகளில் தாய்மார்கள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. 2 நாளைக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி உலகம் முழுவதும் தாய்மார் தினம், பெண்கள் தினமாக கொண்டாடப்பட்டது. இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. உலகம் முழுவதும் எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. அதை ஒட்டி வரக்கூடிய இந்த நாட்களில் தபசு காலத்தில் 4வது ஞாயிறு தாய்மார் தினம் என்று கொண்டாடுகின்றோம். சீரியல் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம். பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாக்கா எந்த அம்மாவும் அப்பாவை பார்த்து என்ன பிள்ளை வளர்த்துருக்கிற நீன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தகப்பன் எல்லாருமே மனைவியை பார்த்து என்னாடி பிள்ளை வளர்த்துருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிள்ளையுடைய வளர்ப்பு தாயுடைய பொறுப்பு அப்படின்றது பரவலாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் விசுவாசத்திலும் வாழ்க்கையிலும் அடுத்த சமுதாயத்தை எழுப்புவது, கொண்டு வருவது தாய்மார்களுடைய சிறந்த பொறுப்பு. இருபது வருஷத்துக்கு முன்னால் ஒரு போப் இருந்தார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பர் 1 தலைவர் போப் ஜான் பால் II. அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பல காரியங்களில் ஒன்று சொன்னார். மதர்ஹுட் இஸ் எ ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொன்னார். மதர்ஹுட் இஸ் எ ஃபுல் டைம் ஜாப். பார்ட் டைம் ஜாப்ன்ற மாதிரி இல்லாதபடி ஆஃபீஸில் வேலை செய்திருந்தா கூட தாய்மார்களுக்கு பிள்ளைகள் மேலே ஞாபகம் வந்துனே இருக்கும். அதுக்குன்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருந்தா கூட ஆயா அவங்க இவங்க நர்சரி பேபி ஹோம் விட்டுருந்தா கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணின்னு இருக்கிறா குழந்த, சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்கறது உண்டு. அப்படின்னு சொன்னால் உடம்பு எங்கே இருந்தாலும் மனசு இங்கே இருக்குது குழந்தை மேலே அப்படின்றது அதனுடைய பொருள். அதான் அவர் மதர்ஹுட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். யாருமே உலகத்தில் எனக்கு தெரிய ஃபாதர்ஹுட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப்னு சொன்னதாக நான் கேள்விப்படல. அப்போ தாய்மார்கள் பலவிதமான நிலைமைகளில் இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க, கடந்து வர்றாங்க. நாம் இப்போ வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளில் பெண்கள் தாய்மார்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நினைச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சில தாய்மார்கள் பிள்ளைகள் வரம் வேண்டும்னு சொல்லி ஆண்டு கணக்கில்
தவித்தாலும் கூட, அவங்களுடைய தாய்மை உள்ளம் துடித்தாலும் கூட பிள்ளைகள் இல்லாதபடி வாழ்நாளெல்லாம் கழிக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கின்றார்கள். கண்களை மூடி அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். உலகில் வெவ்வேறு நாடுகளில் அப்படிப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை கருத்தரித்தாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய முழு வளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்பாக 3வது மாதத்திலோ 2வது மாதத்திலோ 4வது மாதத்திலோ கரு கலைந்து போவதன் மூலமாக எத்தனையோ பெண்கள் படாத பாடு தாங்கள் படுவதோடு குடும்பத்தார், உறவினர்கள், அக்கப்பக்கத்தில் இருப்பவருடைய தூஷண பேச்சுகள், வார்த்தைகள் தாங்க முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். பிரசவத்தின் போது இறந்து போகக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். யார் வளர்ப்பார் இந்த பிள்ளையை என்ற பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய நிலையில் அந்த தாயினுடைய மனது என்ன வேதனைப்படும் என்பதையும் நினைவு கூறுவோம். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். குறைபாடுகளோடு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை வாழ்நாளெல்லாம் சுமையாக, பெரும் பொறுப்பாக, மனம் கோணாதபடி வளர்க்கக்கூடிய தாய்மார்களை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்கு தனி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வழங்கும்படியாக மன்றாடுவோம். இருபது வயதுகளில், 30 வயதுகளில், 40 வயதுகளில் குழந்தைகளையும் மனைவியையும் கைவிட்டு விலகி போகக்கூடிய கணவர்கள் இருக்கின்றனர். இளம் வயதிலேயே கைம்பெண்ணாகக்கூடிய தாய்மார்களும் இருக்கின்றனர். தன்னம் தனியே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை குறித்து மிக்க உருக்கத்தோடு ஜெபிப்போம். தங்களுடைய பிறப்பு பிள்ளைகளை மட்டுமல்ல, குடும்பத்தில் சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகளுடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாய்மார்களை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தந்தையின்றி தாயின்றி அனாதைகளாக விடப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். வயதான நாட்களில் முதியோர் இல்லத்திலும் சொந்த வீடுகளிலும்
வாடகை வீடுகளிலும் நிராகரிக்கப்பட்டவர்களாக, கவனிப்பு அற்றவர்களாக, போதிய அளவுக்கு கவனிப்பு பெறாதவர்களாக, தினந்தோறும் அழுது கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக கண்டிப்பாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தவறான வழிகளில் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் பெற்று வளர்த்த தாய்மார்களை நினைவு கூர்ந்து உளமாற வாயார நன்றி கூறுவோம். தாய்மார்களாக கூடியிருக்கக்கூடியவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். தாய்மையினுடைய தியாகத்தையும் பெருமையையும் முழுதுமாக அங்கீகரிப்பதனுடைய அடையாளமாக இங்கே பல பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இங்கே முன்னால் வந்து ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்க தாய்மார் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா இங்கே இல்லைன்னு சொன்னாக்கா இங்கே வந்துருக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. தாய் நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ யார் பிள்ளை யார் தாய் அப்படின்னாக்கா, எனக்கு 77 வயசு, நான் கூட பிள்ளை தான் எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் எங்கள் அம்மா அந்த உலகத்தில் இல்லை. அப்போ யார் இப்போ நான் கொடுக்கலாம் நீ கொடுக்கலாமா? 5 வயசு பிள்ளைங்க கொடுக்க, 10 வயசு பிள்ளைங்க மட்டும் கிடையாது. 15, 20, 25, 30 வயசு பிள்ளைங்க கூட பிள்ளைங்க தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு. இங்கே வந்திருந்தால் கொடுக்கலாம். மிச்சம் இருக்கிறதுல, கடைசியில் மிச்சம் இருக்கிறதுல யாராவது அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, நான் ஒன்று எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் எடுத்துன்னு போகலாம். இப்போ முதல்ல முன்னால் வந்து சிறு பிள்ளைகள் உங்கள் சொந்த அம்மாமார் வந்திருந்தாக்கா அவங்க கையில் கொடுங்க. மற்ற பிள்ளைங்க வேறு அம்மாமாரிங்க வந்திருக்கிறாங்க, பிள்ளைங்க இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். டோன்ட் வேஸ்ட் டைம், கம் குவிக்லி. Children, come take and present to your mothers. Only one each. அவங்கவுங்கெல்லாம் கூப்பிடாத, நீ உனக்கு உன் அம்மாவுக்கு அவ்வளோட சரி. Only one. இது பிள்ளைங்களுக்கு இல்லை, தாய்மாருக்கு. பிள்ளைங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறவங்க தான். தாய்மார் யார் யார் கிடைக்கல கொஞ்சம் எழுச்சி நில்லுங்க. அம்மாமார் யார் யார் கிடைக்கல எழுச்சி நில்லுங்க. டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் அம்மா கிடையாது.
15 வயசு பிள்ளைங்களாம் அம்மா கிடையாது. You want to make any announcements here? Okay. எழுந்து நின்று So women's fellowship is not there today, no? Lakshmi, women's fellowship இல்லை அடுத்த வாரம். Okay, good. That's all. நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இக்குமுடைவைகளே ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகலவராலும் மறவாதே. ஆமென். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. இறுதி பாடலாக, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த பாடல் மூலமாக நீங்கள் உற்சாகமாக வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. என்ன வேணுமோ பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறும், எடுத்து போராடி வெற்றி பெறும். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பிரயாணத்தில் மேடுகளும் பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாங்கிடுவாய், மிதித்திடுவாய் தாங்கிடுவாய்,
முன்காலும் உனக்குண்டு மறவாதே, முன்காலும் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியாம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உயர்த்தி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உயர்த்தி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே. கர்த்தர் உம்முடையவராக.